நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 664வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன் இன்றைக்கி. என்னென்னா, கலியுகத்தில் யாரை வழிபட்டால் உடனடியாக பலன் இப்போ லலிதா பரமேஸ்வரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், புவனேஸ்வரி சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் உடனடியாக ஸ்பாட்டில் ஆக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால், 2 தெய்வங்கள் மெயினாக சொல்லியிருக்கு. கலோ சண்டி விநாயகன்னு இருக்கு. அது சண்டிகா பரமேஸ்வரி துர்கா தேவியும் விநாயகரும் அதில் வந்துடுறா. அதே மாதிரி இன்னொரு வேத வாக்கியம் இருக்குது. கபி சண்டி, கபி KAPI, கபி விநாயகர், அதாவது ஆத்தியந்த மூர்த்தி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆஞ்சநேயரும் விநாயகரும் சொல்லியிருக்கு. இங்கே சண்டியும் விநாயகரும், இதில் ஆஞ்சநேயரும் விநாயகரும் சொல்லியிருக்கு. அதனால தான் அடையாரில் மத்திய கைலாஷில் ஆதியந்த மூர்த்தி இவாளே உருவம் பண்ணியிருக்கா, ஒரு உருவத்தை. அது மாதிரி புராணங்களில் சொல்லப்படல. ஆதி அந்தம், ஸ்டார்டிங் விநாயகர், அந்தம் ஆஞ்சநேயர். சுற்றி வரும்போது கடைசியாக பக்கத்து ஆஞ்சநேயர் இருக்கும். இவாளுக்கு பவர் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ மொத்தம் என்ன வருது? விநாயகர், சண்டி, ஆஞ்சநேயர். இது 3 பேர் கலியுகத்தில் உடனடியாக பலன் தரக்கூடிய தெய்வங்கள். இப்போ இருக்குது வெங்கடாஜலபதி இருக்குது, முருகன் இருக்குன்னு அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம அவசர காலத்தில் டெபெண்ட் சம்படி கம்மன் சேவ்னா இவாள வந்துடுவா. அதுக்காக இது வேதவாத்தியங்களை நம்ம சந்தேகப்படவே கூடாது. அது நம்ம தான் சொல்லியிருக்கு. இதில் நிறைய ஆஞ்சநேய படங்கள் மலையை தூக்கி நான் மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சின்ஸ் ஐமன் ரொம்ப கேரிகேச்சர்ஸ்லாம் போடுவேன் நான். என்னோட இதில் மனசுக்கு ரம்மியமான ஆஞ்சநேயர் எதுன்னு, அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வீணுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். அவர் போட்ட ஆஞ்சநேயர் உலக பிரசித்தி. அது இதுதான் அந்த ஆஞ்சநேயர் படம். அதாவது பவழமல்லி மரத்துக்கு அடியில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் பாருங்க, இந்த வால் இப்படி சுற்றி போய் மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ பொட்டு வச்சுன்னு வருவா. இந்த ஆஞ்சநேயர் வாலுக்கு பொட்டு வச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்ற மாதிரி ஒரு கணக்கு உண்டு. ஆஞ்சநேய மந்திரங்கள், எரி மந்திரங்கள் யூ கேன் டெல். நான் இதுதான் இன்சிஸ்ட் பண்ணல நான். இது ஒன்று. இந்த தெய்வத்துக்கு ஆஞ்சநேயருக்கு இது சொல்லியிருக்கேன். இந்த ஆஞ்சநேய படமே தஞ்சாவூர் ஆட்டு ஒன்று இருக்குது. இதே படம் இந்த சைடு வாழை சுற்றுற மாதிரி இருக்குது. இது வினோது கிடையாது, தஞ்சாவூர் ஆட்டு படம். அதை காப்பி அடித்து போட்ட படம் தான் அது. பச்சை நிறத்தில் ஆஞ்சநேயர் காமிச்சிருக்கா. இப்போ கம்மிங் டு விநாயகர். விநாயகர் சண்டியை சேர்த்து தான் பண்ணோன்ருக்கு. கலோ சண்டி விநாயகர். விநாயகன் சண்டின்னு தான் எப்பயுமே கோவிலில் போனால் அந்த சண்டின்னு தனியாக இருக்காது. துர்கா பரமேஸ்வரி எப்போ கோஷ்ட தேவதையில் இருக்கும். ஸோ விநாயகர் சுற்றிட்டு மிச்ச தெய்வங்கள்லாம் பார்த்துட்டு இந்த கோஷ்டத்தில் இருக்கிற துர்கையை பார்க்கணும். துர்கையும் சண்டியும் ஒத்தி தான், நாட் மச் டிஃப்ரென்ஸு. நல்லா புரிஞ்சுக்கணும் அது. இது சொல்லும்போது கிருஷ்ணமார்கிட்ட பேசியிருந்தேன் நான் எனக்கு. ரொம்ப வயசில் சின்னவன் தான் இருந்தாலும் அந்த கீர்த்தி என்ன சொல்கிறது, மூர்த்தி சரிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுனா மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய பையன். அவள் குருநாதரே சொல்லியிருக்காராம். அதாவது கணபதிக்கு நான் சொல்லுவேன் பெரிய ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியை பரப்பரத சர்வஜனமே வசுமானாய ஸ்வாக அப்படி சொல்லி 108 தடவை சொல்கிறத விட ஓம் கம் கணபதி என்பது ஓம் கம் கணபதி என்பது ஓம் கம் கணபதி, இந்த கம் 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 சொன்னாலே அதுதான் பீஜமே. பீஜம்னா விதை. அந்த மந்திரத்தினுடைய அந்த தேவதையினுடைய பீஜமே கம் தான். அதே மாதிரி தும்னு துர்கா பீஜம். அதே இப்படி தும்மவதி என்பது தூம்னு வரும். DHM, இது டம் DM, இது அது DHM வரும். அது மாதிரி அம்பாள் புவனேஸ்வரி பீஜம் ஹ்ரீம் பீஜம், ஹிர்லேகா HREM பீஜம் அது. ஸோ புவனேஸ்வரி பீஜம் இதெல்லாம் சக்தி பீஜங்கள். அது மாதிரி ஒவ்வொரு தேவத்தைக்கும் ஒரு பீஜம் இருக்குது. முழு மந்திரத்தை சொல்ல முடியாது, பீஜ மந்திரத்தை சொன்னாலே பலன் கொடுத்தோன்னு சொல்லியிருக்கு.
Krishna Parva Guruji Sonarada. So that also I'm just trying to communicate to you. Bala then Om Aim Clean, so clean, I'm to Sadakshar Machoram. Adu Buddha Salavana, Aim Bija Janale Budam. Balakio, Aim Dam Bija, main Bija, Vagbadinika, Aim Dam Bija. So the Aim Bija Mande, it represents Saraswati or Balai. Yamochunga. So the Aim Bija, our Balai Kundana. அதே மாதிரி ஹ்ரீம்ன்ற பீஜம் புவனேஸ்வரி இது, கம்ன்ற பீஜம் விநாயகர் இது, தும்ன்ற பீஜம் வந்து துர்கா பரமேஸ்வரி இது, சண்டிகா பரமேஸ்வரி இது. ஸோ ஓம் ஐ க்ளீம் சாமுண்டாய் விஷய சொல்கிறோம் அதை. ஆனால் வந்து துர்கா மந்திரத்தை ஓம் தும் துர்கா என மகா சொல்கிறோம். ஸோ இந்த தும்ன்ற பீஜத்தை சொன்னாலே ஸோ இந்த பீஜங்களை சொல்ல வருது. ஸோ ஐம் பீஜம் க்ளீம் சக்திக்கு, சக்தினா என்ன, அந்த பீஜத்தை போட்டுடுறோம், எங்கள் நிலத்தில் போடுறோம், அப்படியே வளர்ந்துருமா, தண்ணி விடணும், தண்ணி விட்டு உரம் போடுறோம், அதெல்லாம் சக்தி கொடுக்குறோம் அந்த பீஜத்துக்கு. ஸோ அது அப்புறமா வளருது. இத்தினோண்டு ஒரு சின்ன விதை பூமியில் போட்டு காக்கா எச்சத்தோடு போட்டுறது வந்து அது பிரம்மாண்டமான ஆலமரம் மாட்டம் வளருது. ஸோ இங்கே யோசனை பண்ணணும் நம்ம, எப்படி அது வளருது, இத்தினோண்டு விதையிலேயே அந்த மரமே இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் தயவுசெய்து வந்து இந்த நம்புங்க அதெல்லாம். ஸோ இந்த பீஜ மந்திரங்களாக சொல்லும்போது, அதாவது பெருசாக அதனால தான் நம்ம ஐ வாஸ் நாட் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஞாசங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னால் சொல்லிட்டு இருக்க முடியும். எல்லா மந்திரத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன், பாலை எடுத்துகிட்டு இருக்கேன், சண்டி எடுத்துகிட்டு இருக்கேன், கணபதி எடுத்துகிட்டு இருக்கேன், புவனேஸ்வரி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ விஷயம் சொன்னேன், இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஞாசங்கள் சொல்லி இது பண்ண ரொம்ப கஷ்டம் முடியாது. ஸோ அதனால் வந்து அப்பாலே எனக்கு இது சொன்னதுன்னா, இந்த மூலமந்திரத்தை சொல்லுன்னு தான் சொல்லுவோம். ஸோ மூலமந்திரம் எவ்வளோ சொல்லலாம், 1000 சொல்லலாம் பர் டே. எல்லாத்தையும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அதில் 108 மாற்றிட்டா, 108 முடியுமா, முடியாது. இப்போ 36 வச்சுக்கோங்க, நான் 36 முடியல, 27 வச்சுக்கோன்றேன். 27, 54, 108. ஸோ இதில் கணக்கு வருது. பெரிய இதெல்லாம் மாதிங்க மந்திரம்லாம் எடுத்தால் பெருசு 75 லெட்டர் நோ இருக்குது. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரீம் சர்வஜன மனோகரி சர்வரஞ்சனீம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீ சர்வராஜவசங்கரீம் சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்டமுகவசங்கரீம் சர்வசத்தவசங்கரி சர்வலோகவசங்கரீம் திரைலோகியமே வசமானாய ஸ்வாகா சோம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் க்ரீம் ஐம். இது சொல்கிறது எவ்வளோ ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு தடவை 9 தடவைக்கு மேலே சொல்ல முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இந்த முதல்ல வந்து பீஜங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பீஜம், சக்தி, சொல்லியாச்சு சக்தி. கீழக்கம்னு சாவின்னு அர்த்தம். சாவி போட்டால் தரணும். ஸோ இது என்ன செய்வார், பரசுராமர்லாம் இந்த முன்னாடி பார்த்தோம், தத்தாத்திரேயர் பரசுராமர் வந்து தன் கோடலை தூக்கி போட்டு கடலில் போட்டு கேரளாவே உற்பத்தி பண்ணிடுறாரு. எல்லாம் அந்த தண்ணி பிரச்சேதம் நிலமாக மாதிரி கடல் வெளில போயிடுது. ஸோ அது மாதிரி கேரளாவை கிரியேட் பண்ணுற, அது வந்து காட்ஸ் ஓன் லேண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு கேரளாவில். ஸோ அப்பேற்பட்ட பரசுராமரை ஜனங்க வந்து தம்பி மிஸ்யூஸ் பண்ண போகிற மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த சாவியை மாற்றிடுறாரு. அவர் கிழக்கத்தை மாற்றிடுறாரு. ஸோ அப்போ வந்து குருவே மாற்றிருக்கும் போது இங்கே செல்லுபடி ஆகாது. சில பேர் வந்து நான் இதில் பண்ணிடுற பாரு, 60 வருஷம் சொன்னான். ரீசெண்டாக ஐ கேம் அக்ராஸ் எ பர்சன் செட், எங்கள் குரூப்பில் உள்ளதான், நான் வந்து மந்திரம்லாம் தெரியும், அழிச்சல் வேணும் அப்படிலாம் சொன்னால் மந்திரம் பலிதமாகாது. முதல்ல நன்மை தான் செய்யணும். நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்கணும். வார்த்தைகள் சொல்லும்போது சரி, அவள் சௌக்கியமாக இருக்கணும், அப்படி தான் எண்ணணும் நம்ம. ஸோ இது அந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது நமக்கு. ஸோ பரசுராமர் என்ன பண்ணுற, இது போகும்போது அவளை சிரஞ்சீவியில் வந்துடுறாள், சிரஞ்சீவியில் வந்துடுறார் அவர் பரசுராமர். ஹிமாலயாஸ் போகிறதுக்கு முன்னாடி கிழக்கத்தை மாற்றிடுறாரு. இந்த மாதிரி சில பேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணுறாரு அதை. ஸோ இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த பீஜாட்சர மந்திரங்களை கரெக்டாக சொல்லி அது சொன்னாலே போதும். அந்த மூல மந்திரங்களில் நமக்கு தெரியும். புவனேஸ்வரின்னு சொன்னாலே அங்குச பாசம் ஏந்தி அபயமே வரந்த தாங்கள் பைங்களை நிரப்ப புண்டால் 16 கலை எழுத்தில் பொங்கிய ஒரு எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றி வந்துடுது. ஸோ அதை பாலர் விதித்தி விந்தி கீடாம் துங்க குசாம் நயனக் திரைத்தான் ஸ்வேரமுகி வரதாங்குச பாசாதி விதிகராம் பிரபேஷி புவனேஷி அருணகரண ஜாலே ரஞ்சதா சாவகாச புத்த ஜப படிகா புஸ்தக பீதகட்சியா இதகர பாராட்சியா
புக்ல கல்கார சப்த நிவசத்து பாலா நித்திய கல்யாணசீல இது பாலா மந்திரம். இது புவனேஸ்வரி மந்திரம். मातर्मे बदगीड पक्नी महिष प्राण भगवरत्य में हे लान निर्बंधुम प्ररोचनपते हे चंडमुंडार्तिने निशेष कृत्यर्थ बीजनते नित्य निसुंबाबके सुंबत्तम से नमार सतुर्गे नमस्ते हे अंबिके இதெல்லாம் சொல்லுன்னா கதை சொல்லுவாவன். ஓ மைங்கிரிங்களை சாமுண்டாய் விஷய ஞாபகம் வச்சுக்கோ 8 கையோட அம்பாள் இருக்காரு நினச்சினாலே போதும். ரூபம் தெரியாதவாதான் அந்த தியான சொல்லலாம் சொல்லணும். ஸோ சொன்னாலும் பரவாயில்லை, சொல்ல முடியினாலும் பரவாயில்லை. சரி எது சொல்லணும்னா மேக் இட் சிம்பிள். இந்த கலிகாலத்தில் எதிராக சீக்கிரம் பலன் அளிக்கக்கூடியதுன்னா விநாயகர், சண்டி, ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயரில் வந்து பிரத்யட்ச தெய்வம். இந்த வாழ்க்கைலாம் வந்து பூமியிலே பார்ப்பேன். ராமர் கூப்பிட்றாரு வைகுண்டத்துக்கு போயிட்டு இருக்க, நானே வரையான்னு கேட்கும்போது இல்லை சுவாமி நான் பூமியிலே இருக்கேன். ஏன் இங்கே இருக்கேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ராமநாமம் சொல்லுவாங்க வந்து ஜாலியாக வைகுண்டத்தில் போய் போந்துட்டேன். ஸோ உங்கள் ஸ்மரணையை போயிடுச்சுன்னா கஷ்டம் எனக்கு, நான் பூமியிலே இருக்கேன்றார் ஆஞ்சநேயர். பரமாச்சாரியா கூட இந்த பாபர்னு ஒருத்தர் அழிச்சுட்டு போகிறார். காட்டுக்குள்ளெல்லாம் போய் மத்திய பிரதேஷ் கிட்ட ஒரு குகையில் போய் பார்த்தா போயிட்டு வந்துட்டாராம். அப்புறம் பேர் போய் சொல்கிறா பார்த்தா பயந்து வந்துட்டான். பார்த்தா உள்ள பெருசாக குரங்கு ஒரு மந்தியா பெருசாக உட்காந்துட்டுருக்கான். உள்ள ஆஞ்சநேயராக உட்காந்துட்டுருக்கார். உள்ள பரமாச்சாரியா தரிசனம் கொடுத்தார். இதுக்கு எது சொல்கிறேன்னா ஆஞ்சநேயர் அதே மாதிரி சிங்கேரி ஆச்சாரியா சொல்லியிருக்கார். அவர் வந்து சுந்தரகாண்டம் அது சொல்லிட்டு இருக்கும்போது தினம் கோலம் போட்டு வச்சுட்டு ஒரு பிளேட்டில் 2 கொய்யாப்பழத்தை தொக்க சொல்லுவாராம். மக்கள் பார்த்தா டக்குன்னு காணாமல் போயிடுமா, அது ஆஞ்சநேயர் வந்து எடுத்து விட்டான்னு வரான். இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சத்தியம், நம்பணும். அதெல்லாம் ஏன்னா வந்து தெய்வங்கள் வந்து இந்த தரிசனமாக இருக்குது. பட் கலிகாலத்தில் இவாளெல்லாம் நேரடியாக வந்து பண்ணிடுறா. ஐ பிலீவ் இன் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு இந்த சப்ஜெக்டில். நிறைய பல கிராமங்கள் வழியாக போகும்போது அந்த ரேணுகை தலை வந்து பேசுவங்கிட்ட உள்ளே இறங்குன்னு காரை விட்டு இறங்குனா இறங்கிடும். ஸோ உள்ளே இறங்கி தான் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனால் சிரிக்கும். இதில் கல்ச்சர் எப்படி சிரிக்கும் ஆக்சுவலாக. எனக்கு சம்டைம்ஸ் எங்கேயோ வாங்கிட்டு போகிற சாமான்கள்லாம் அங்கே கொடுத்துட்டு போயிடுவேன் நான் அந்த கோவிலுக்கு. இவெல்லாம் வந்து கலிகாலத்தில் பிரத்யட்ச தெய்வம் நல்லா ஞாபகங்க. உடனடியாக வந்து சாதகனுடைய உபாசகனுடைய பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி பூமியில் இறங்கி வேலை செஞ்சுருவாங்க. அதனால தான் எங்கள் அம்மா கூட சில சாமானம் தொலைச்சிருவா அந்த காலத்தில். இது ஒன்றுமே சின்ன வேல்யூபிள் ஐட்டம் ஒன்றும் இருக்காது. 108 குழக்கொட்டை பண்ணுறேன்னுவா. அன்றைக்கி கிடச்சிடும். அது கிடச்சோடனே சாயந்தரத்துக்குள்ளே 108 குழக்கொட்டை பண்ணி பிள்ளையாருக்கு தோப்புக்கரணை போட்டு அது நைவேத்தியம் பண்ணினப்போ தான் சாப்பிடுவோம். அப்புறமா அந்த நம்பிக்கை இருக்கணும். எங்கள் கோவிலில் கூட பொன்மாரி ஒரு அம்மா நாடார் ரேடியோவை அவள் அந்த குறிஞ்சின்னு ஒரு மாவு பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வெல் டு டூ பீப்புள், பட் வெரி குட், வெரி கைண்ட் லேடி. அவள் வந்து பிள்ளையார்ட்ட பேசிட்டு இருப்பேன். என்னடா பேசிட்டு இருப்பேன், நான் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். ரொம்ப நேரம் இப்படிலாம் பேசுவாள். பிள்ளையார் அதே மாதிரி காஷி விஸ்வநாதர்லாம் பேசுவோம். அப்புறம் உனக்கு என்னம்மா இது நீ தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன? இல்லைம்மாம்மா எனக்கு காட்சி அளிக்கிறார் வேணும். நம்பணும் அதை. உனக்கு இல்லை நீ நாடா ரெடி உனக்கு காட்சி அளிக்க மாட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. யார் இதில் வாழ்க்கை யார் யாருக்கு அனுகிரகம் இருக்கோ சாமி இறங்கி வந்துடுறான்னு சொல்லி கதை அது இல்லை. ஸோ அந்த மாதிரி இறங்கி வந்து உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஆட்களில் தெய்வங்களில் யாருன்னா சண்டி கலவு விநாயகர் சொல்லிருக்கு. அதே கபி விநாயகர் சொல்லிருக்கு. இந்த கபின்றது வந்து ஆஞ்சநேயரை குறிக்கிறது. ஸோ விநாயகர் ஆஞ்சநேயர் ஆதி அந்த மூர்த்தி. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நம்ம அவசர காலத்துக்கு இந்த 108 சொல்கிற ஆம்புலன்ஸ் மாதிரி கூப்பிடணும். இவளை கூப்பிடுங்க. they will come and help you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.